உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால், இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்த மாதமான ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் பண்ண போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு கோச்சார கிரக நிலையை பார்த்துட்டு வந்துடலாம். ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய ஒரு டிக்ளைமர் கொடுத்துடலாமா? இந்த மாசம் உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே கொஞ்சம் ஆமா அப்படிதான் இருக்க போகுது. ஏன்னா ஒட்டுமொத்த கிரகங்களும் ராகு கேதுவின் பிடிவுக்குள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் இந்த தடவை கிரக பயிற்சிகளே இயங்க போகுது. சரி வாங்க, நீங்க என்னதான் என்ன கழுவி ஊத்தினாலும் நடக்கிறதா நடக்க போகுது. இந்த ஒரு மாதம் இந்த பக்கம் ராகு கூட கேது கூட நடுவுல எல்லா கிரகங்களும் கிட்டத்தட்ட ஒரு 7 கிரகங்களுமே இந்த ராகு கேதுவோட பிடிக்குள் இயங்குற மாதிரியான ஒரு சூழல் உருவாரத்துக்கான வாய்ப்பு தான் இருக்கு. எடுக்கும் போதே இந்த தடவை மிஸ்டர் செவ்வாய் இது வரைக்கும் அப்படியே தன்னுடைய ஃப்ரெண்டு வீடான சுக்கிரன் வீட்டுல இருந்து அப்படியே ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி புதனோட வீடான மிதுன வீட்டுக்கு பிரவேசம் செய்கிறார். இதுதான் ஒரு பெரிய டிரான்சிட். அந்த மாசம் ஃபுல்லாமே அங்கதான் இருக்க போறாரு. எகைன் அப்படியே இது வரைக்கும் ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்து இருந்த வக்ரமா இருந்தார். அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாரு. எல்லா வேலையும் பண்ண மிஸ்டர் புதன் அப்படியே 5ஆம் தேதிக்கு பிறகு நான் போனா சூரியனோட தான் போவேன் அப்படின்ற மாதிரி சூரியன் குருவோடு சேர்ந்து புதனும் கடகத்தில் அமர்ந்து கஜலட்சுமி யோகத்தை கொடுக்க போறாங்க. கிளியர், ஃபைன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் 1ஆம் தேதியே என்னன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி என்ன பண்றாரு மிஸ்டர் சுக்ரன் கேதுவோட சேர்ந்து இருந்த சுக்ரன், அப்பா நான் விட்டுருங்கப்பா போதுன்ற மாதிரி தன்னுடைய நீச்ச வீடு அப்படி சொல்ல மாட்டேன், வலுக்குறைவான வீடான கன்னி வீட்டுக்கு பிரவேசம் செய்ய போகிறார். அஸ் யூஷுவல் கேது காலபுருஷன் 5ஆம் வீடான சிம்ம வீட்லயும், ராகு கும்பத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மிக முக்கியமான விஷயம், சனி வக்ரமாயிருக்காரு. சனி வக்ர பயிற்சி ஆகி சனி வக்ரமாக எங்க மீனத்துக்குள்ளேயே தான் இருக்காரு. பட் இருந்தாலும் நான் அந்த வக்ரம்னா கீழ் வீட்டோட தான் வச்சு கணக்கு பார்த்து எடுப்பேன். இது என்னுடைய மெத்தட். ஓகே, இந்த மாதிரியான ஒரு அமைப்புல குரு அதி உச்சமாகி கடக வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கூடவே சூரியனுடைய அமைப்பு ஆகஸ்ட் மாதம் 16, 17 தேதியை தாண்டி 18ஆம் தேதி தான் இந்த தடவை சூரியன் அப்பா அப்படின்னு என் சொந்த வீட்டுக்கு வரப்போறார். வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஆட்சி பலம் வாங்கிய சிம்ம வீட்டுக்கு சூரியன் தன்னுடைய பிரவேசத்தை செய்ய போறார். ஆனா அங்க ஆல்மோஸ்ட் கேதுவும் அமர்ந்திருக்கிறார். இதுல கேது பெஸ்டா சூரியன் பெஸ்டா யார் இயங்குவா அப்படின்னாலும் என்ன இருந்தாலுமே தம்மா துண்டு கொஞ்சம் கேது சூரியனுடைய ஒளியை மறைக்கதான் பார்ப்பாரு. சரி வாங்க பார்க்கலாம். தாயுள்ளம் கொண்ட கடகராசினியர்களுக்கு அப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் சொல்லியாச்சு இல்லை, இது வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி இருந்த கடகம் இனிமே அப்படியே சிங்கம் ஒன்று புறப்பட்டதுன்ற மாதிரி போறீங்க. சரி ஓகே பார்க்கலாம் வாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் தலைக்கு மேல இத்தனை கிரகங்கள் ரைட்டா தப்பா நம்ம போனா போறாரு சூரியன். இல்லை அது 17ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்க போறாரு. பட் ஸ்டில் சூப்பர். அப்ப என்னன்னா பயங்கரமான ஒரு ஆளுமை பண்பு அதிகரிக்கும். நான் தான் டானு, நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரியான சில செய்கைகள் நம்மள அறியாம வெளிப்படுத்தும். அது நம்ம தப்பு இல்லை, சூரியன் தப்பு தான். இருந்தாலும் நம்மள பிளேம் பண்ணுவாங்க. இந்த தடவை கண்டிப்பாக ஒரு 2ஆம் இடத்து அதிபதி கேதுவோடு சம்பந்தப்பட போகிறார். இது 17ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய எங்களுக்கு இப்போ கடகத்துக்கு மட்டும் 2 விதமா பிரிச்சிடலாம். 17ஆம் தேதிக்கு முன்னாடி 1, 17ஆம் தேதிக்கு அப்புறம் 1 அப்படின்னு. ஆல்மோஸ்ட் 12ஆம் வீட்டு அதிபதி, 2ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதி எல்லாரும் ஒரு இடத்துல அமர்ந்திருத்தல் கடகத்துக்கு மிகச்சிறிய விஷயமா முதல் 10, 17 தேதிகளுக்கு அல்டிமேட்டா இருக்கு. நிறைய சாதிக்கணுன்ற எண்ணம் வரும். நிறைய முயற்சிகள் மேற்கொள்வோம். கொடுத்த காசெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவோம். நிறைய கடன் அடைக்கணுன்ற எண்ணம் வரும். புது புது ப்ராஜெக்ட் வரும். புது புது மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். நிறைய நல்லவே எல்லாம் வரும். ஆனா ஆஃப்டர் 17க்கு அப்புறம் நிறைய காம்படிஷன் உருவாகும் உங்களுக்கு. நீங்க இருக்கும்போதே உங்களுக்கு இணையான ஒரு ஆளை உள்ள கூட்டு உட்கார வைப்பாங்க. நிறைய அது ஒரு தேவையில்லாத ஒரு பயத்தையோ ஒரு பீதியோ கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போங்க, இன்னொரு இடம் மாறுங்க, நீங்க இந்த ஒர்க்கை விட்டு அடுத்த இதுக்கு ஜாப்புக்கு இது பண்ணிக்கோங்கன்ற மாதிரி கொஞ்சம் வேலையிலேயே உங்களை ரிங்காரிங்குறை ஆட வைப்பாங்க. இதெல்லாம் இந்த மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் அப்போ உங்களுடைய தசாபதி நல்லா இருக்குன்னா நீங்க அதே இடத்துல இருப்பீங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக ஏதாவது ட்ரெயினர் பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு உங்களுக்கு அவங்க அட்வைஸ் பண்றதுல அவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ற மாதிரி ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி, கொஞ்சம் மனக்கசப்பான நிகழ்வுகள் 17 தேதிக்கு அப்புறமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மென்டலி ரெடி ஆகிக்கங்க கடகராசிக்காரர்கள். நம்பர் 1. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறது அப்படின்றது பேச்சே என்னத்தை சம்பாதிச்சு என்னத்தை வாழ்ந்து என்னத்தை இந்த வரப்போம். தேவையில்லாத நெருங்கின வட்டத்திடம் பேச்சுவார்த்தையில மிகுந்த கவனமா இருக்கணும். எதையாவது ஒண்ணு பேசிட்டு அப்புறம் வாயால வடை சுடுற மாதிரியான சூழல் உருவாயிட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடகம் அப்படிதான். இங்கே உட்காந்து நிலால சுடுற ஆயா வடையை எப்படி விற்கிறதுன்னு யோசிப்போம். இந்த தடவை 2ஆம் இடத்துல கேது வரும்போது வருமானத்திற்கு ஏதாவது ஒரு தடையை கொடுத்துட்டே இருப்பார். இல்லை பேச்சுல ஏதாவது ஒரு தடை, திடீர்னு பேசுவீங்களா, திடீர்னு அமைதியாயிடுவீங்க. இது 2மே இந்த தடவை நடக்கும். ஒன்னா பேசி 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 டென்ஷன் ஆவீங்க, இல்லை பேசாம அடுத்தவங்கள டென்ஷன் படுத்துவீங்க. இது இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கு இன்புல்டா நடக்க போற விஷயம்.
2ஆம் இடத்துல கேது இருக்கு அப்படின்றது இது இயல்பாவே தான் இருக்கு. ஆனா 2ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து இருக்கு அப்படின்ற போது, நம்ம என்ன சொல்ல வரோமோ அந்த பாயிண்ட்ட அடுத்தவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு கடகராசிக்காரர்கள் இந்த 1 மாசம் இத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்க இத கரெக்ட்டா தான் சொல்லுவீங்க. நீங்க தப்பாவே சொல்ல மாட்டீங்க. நீங்க இவ்ளோ வருஷம் வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பொறுத்து ஒருத்தவங்களுக்கு சொல்றீங்க அப்படின்னா, அவங்க அத காதுல வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்னமே எல்லாமே தெரியுன்ற மாரி உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அது உங்களுக்கு கடுப்பாகும். இது வீட்ல மட்டும் இல்ல, ஆஃபீஸ்ல, வெளி வட்டாரத்துல குழந்தைங்கட்ட இருந்து எல்லாமே நடக்கும். அதனால யாருக்கும் இந்த அட்வைஸ் பண்றது, யாரையும் நம்மளே இங்க அதனால யாரையும் வாழ வைக்கணுன்ற எண்ணத்தெல்லாம் வுட்டுட்டு, நம்ம எப்படி வாழ்றதுன்றத மட்டும் கடகராசிக்காரர்கள் இந்த மாசம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஹேப்பி. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாம மென்டல் டார்ச்சரு, டிப்ரஷனு அவன்லாம் என்ன? என் தகுதிக்கு ஒண்ணுமே இல்லாத அவன்லாம் அப்படி இருக்கா, இப்படி இருக்கா. இது ஏதாவது ஒரு தேவையில்லாத மனக்லேதங்கள் வந்துட்டு போகும். தேவையில்லாம இன்னொரு என்னன்னா, அண்டர் எஸ்டிமேட் யாரையும் பண்ணாதீங்க. கடகராசிக்காரர்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த தடவ மாட்டிக்குவீங்க. கடகராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இந்த விஷயம் டக்கு டக்குன்னு சொல்லலாம் ஒரு 5 விஷயம் நடக்க போகுது. நம்பர் 1 பொறுமை தேவைப்படக்கூடிய மாதமா இருக்கு. நம்பர் 2 யாருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணாலும் யாரும் நம்ம பேச்ச கேட்க போறதுன்ற ரியாலிட்டிய புரிஞ்சுக்கங்க. நம்ம அட்வைஸ் பண்ணி, நம்ம தேவையில்லாம டென்ஷன் ஆகி, நம்ம வந்து ஏன்னா நான் சொன்ன மாரி எடுக்கும்போதே தாயுள்ளம் கொண்ட கடகராசின்னு தான் சொன்னேன். அடுத்தவங்க எப்படி இருந்தாலும் அம்மாக்கு என்ன அன்பு காட்டுறது மட்டும் தான் தெரியும். கடகத்துக்கே அப்படிதான். எவ்வளோ அடி வாங்கினாலும் போய் கெட்டவங்கன்னு தெரிஞ்சாலுமே, ஐயோ பாவம் நல்லது பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணிட்டாலே நம்ம வருத்தப்படுவோம். அதனால இத மட்டும் இந்த தடவ கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுக்கங்க. தான் உண்டு, தான் வேலை உண்டு, தான் நாடு உண்டு, தான் வீடு உண்டுன்னு இருக்கிறது கடகத்துக்கு நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது சேர்ந்திருக்காருன்றத மிக முக்கியமான பாயிண்ட்ட பொறுத்துக்கோங்க. அதே மாரி 3ஆம் இடத்தில் வலுக்குறைவாக கிரகம் இருக்கிறது. அதுவும் சுக்கிரன் வந்து உட்கார்ந்திருக்காரு அப்படின்ற போது கொஞ்சம் நம்ம எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் ஃபினான்ஷியலா எடுக்கிற முயற்சிகள்ல ஒரு சின்ன சின்ன தடை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது சும்மா ஜஸ்ட் அப்போ 2 தடவ நம்ம வந்து அத வந்து பண்ணணும். எடுத்தோனே ஐயோ! ஏன் இப்படி? ஏன் இப்படின்னு தேவையில்லாம நீங்களா போய் டென்ஷன் ஆயிக்க வேண்டாம். நம்பர் 4 இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கடகராசிக்காரர்களுக்கு தைரியம் அதிகம். ஏன்னா செவ்வாயுடைய பார்வையில இருக்கும்போது, செவ்வாய் கடகத்துக்கு யோகத்தை செய்ய கடமைப்பட்டவர் செவ்வாய். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இந்த வார்த்தைய. அப்ப அவருடைய பார்வை வந்து 3ஆம் இடத்திற்கு விழுகுது அப்படின்றது தைரிய, வீரிய, விஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம் இயங்க போகிறது. ஸோ தொடுறது எல்லாமே சக்ஸஸ், பார்க்குறது எல்லாமே சக்ஸஸ், எல்லாமே ஜெயிச்சு. ஆனா நீங்க வந்து தயவு செஞ்சு இனிஷியேட் எடுக்கணும். நீங்க எடுக்காம இங்க அப்படியே உட்காந்துக்கிட்டு எனக்கு அது நடக்கல, இது நடக்கலன்னு கமெண்ட் போட்டுட்டு இருந்தா பிரயோஜனமே இல்ல. முயற்சி பண்ணுவதற்கான நேரம் சரியாக இருக்கிறது. மிகச்சரியான நேரத்தில் மிகச்சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய மனிதர்கள் ஜெயிப்பார்கள். இந்த நேரம் உங்களுக்கான நேரம். அத யூஸ் பண்ணிக்கங்க கடகராசிக்காரங்க. நம்பர் 5 போலீஸ்ல ஏதோ ஒரு இடத்துல வம்பு வழக்குல சந்திக்கிறதுக்கு நேரம் இருக்கு. அதனால தலையில ஹெல்மெட் போட்டு போங்க. இந்த கேது எல்லாம் முடி ஹெல்மெட்ட சொல்றது. அது சூரியனோட சேரும்போது அரசாங்கத்துல ஹெல்மெட் போடலன்னு ஃபைன் கட்ட வைப்பாங்க. தயவு செஞ்சு அதனால போலீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட்ட பத்திரமா எடுத்துட்டு போங்க. கடகராசிக்காரங்கள மட்டுமே கொத்தா அப்படி தூக்கி போட்டு இந்த தடவ ஃபைன் வாங்கணும்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் முடிவு பண்ணிடுச்சு. அதனால முன்கூட்டியே நான் இத சொல்லிட்டேன். தயவு செஞ்சு கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அது நிவர்த்தியாக போகுது. இல்ல போலீஸ்ல எதுவும் பிரச்சனை பண்ணாம பார்த்துக்கங்க. நார்மல் பீப்புளா கடகராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய இன்சூரன்ஸ், உங்களுடைய ஹெல்மெட் இத கொஞ்சம் பத்திரமாக படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த விஷயம் இந்த புதனும் சேர்ந்து இயங்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படின்றது ஒரு உத்வேகத்த குடுத்தாலும், அவர் 12ஆம் வீட்டு அதிபதி அப்படின்றனால நெறைய டாக்குமெண்ட்டுக்காக சில செலவுகள் பண்ண வேண்டிய சூழல் உருவாகும். அப்ப என்ன நெறைய ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இல்ல ஏதோ ஒரு டாக்குமெண்ட், இல்ல ஏதோ ஒரு ஜெராக்ஸ் ஏதோ ஒண்ணு இந்த தடவ கொஞ்சம் ஜெராக்ஸ் கடையோடும், டாக்குமெண்ட் கடையோடுமே சம்மந்தப்படுது. நெறைய கடகராசிக்காரர்கள் இந்த தடவ அந்த மாதிரியான இடத்துக்கு போயிட்டு வருவதற்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக 100 விழுக்காடு உண்டு. ஓகே, கிளியர். ஸோ கடகராசிக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலம் பண வரவுல எந்த பிரச்சனையும் இல்லன்னுலாம் பொய் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா பண வரவுல நம்ம எதிர்பார்த்ததோட கம்மியா தான் இருக்க போது. அதுக்கு சூரியன், கேதுவோட காம்பினேஷன் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவா இல்ல. அதனால எனக்கு அப்படியாச்சு, இப்படியாச்சுன்னு கீழ என்ன கமெண்ட்ல கழுவி ஊத்தி பிரயோஜனம் கிடையாது. நீங்க கமெண்ட்ல கழுவுனா போய் சூரியன தான் திட்டணும். தேவையில்லாம வித்யாவ திட்டக்கூடாது. வித்யா பாவம். ஓகே. அதனால கடகராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இந்த 1 மாத காலம் கொஞ்சம் வருமானத்துல ஒரு கண் வச்சுக்கணும். தேவையில்லாத செலவ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். 3வது ஹெல்த் வைஸ் இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல நெஞ்சு அரிக்கிறது, நெஞ்சு கொஞ்சம் ஒரு மாரி வந்து இருக்கிறது, ஒரு மாரி படபடப்பா இருக்கிறது, மூச்சு வாங்குறதுல ஒரு கொஞ்சம் பிரச்சனை அப்படின்ற மாரி கடகராசிக்காரருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த கேது, குருவோட காம்பினேஷன் அதே மாரி அ சம்டைம்ஸ் இந்த புதன், சூரியனுடைய காம்பினேஷன் இண்டிகேட் பண்ணலாம். ஆனா நெறைய பேருக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். கடகத்துக்கு இந்த தடவ நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் என்னன்னா, ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை சரியா போப்போது. வெல்த் வைஸ் இருந்த பிரச்சனையும் சரியா போப்போது. மென்டலா இருக்கிற பிரச்சனையும் சரியா போப்போது. ஆனா டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்க அத எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவையில்லாம திரும்ப மறுபடியும் இவ்வளோ வாங்கின அப்புறம் 4 பேர கூப்பிட்டு வச்சு பேசி, அதே நேரத்தை விரயமாக்கி கொண்டிருந்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களே தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த தடவ வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு அருள் புரியறதுக்கு ரெடியா இல்ல. உங்கள பார்த்துக்கிறீங்க, உங்க விஷயத்த பேசிக்கிறீங்கன்னா சக்சஸ். உங்களுக்குன்னு 7 பேர் வரத்தான் செய்வாங்க வேலையில. அதனால நீங்க ஒண்ணும் பெருசா பயந்துக்க வேண்டாம்.
எப்பயுமே சிங்கம் சிங்கம் தான். அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு போயிட்டே இருங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் பொறுமை தேவைப்படக்கூடிய மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? படிக்கிற பிள்ளைங்களுக்கு பிரச்சனை இல்லை, சூப்பராக படிக்கும். என்ன எக்ஸாமில் மட்டும் கோட்டை விட்டுரும். இங்கி பிக்கி பாக்கி போட்டு ஏவா ரைட்டாக இருந்ததெல்லாம் தப்பாக போய் கடைசியில் ஐயோ பி தான் ரைட்டாக இருக்கும், ஐயோ பி நினச்சேன் ஆனால் போடலை அப்படின்னு சொல்லிட்டு வரும். கடகராசிக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கடகராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் படிக்கும்போது கொஞ்சம் அந்த தடவை அப்படியே இந்த கேது ஆக்குபை பண்ணுறதுனால கொஞ்சம் லேசினஸ் இல்லை தடை ஏதோ ஒன்று. குழந்தைகளுடைய உடல்நிலை மற்ற விஷயம்லாம் சக்ஸஸ். சம்டைம்ஸ் ஒருவேளை பிள்ளைங்களுக்கு நல்ல தசாபதி நடக்குன்ற பட்சத்தில் இந்த கேது என்ன பண்ணுவாரா, ஞானக்காரகனா யோகக்காரனா போகக்காரனா மாறுவான். அப்போ நல்ல டீப் அனலைஸ் பண்ணி பிள்ளைங்க ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும். அது எல்லாமே அவருடைய தசாபதியின் அடிப்படையில் தீர்மானம் செய்யப்படும். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த ஒரு மாதம் குழந்தைங்களுக்கு அப்படியே லேசினஸ் அதிகமாக இருக்கும். ஒரு மாதம் தான் நான் விட்டுறலாம், விடுங்க. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவியக்கூடிய காலகட்டம். நிறைய அனலைஸ்மெண்ட் நடக்கும், செல்ஃப் அனலைஸ்மெண்ட் நடக்கும். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய அந்த சந்திர வீடு நம்மளுக்கு 1ஆம் வீடாக வந்து இத்தனை கிரகங்கள் அதோடு இயங்கி இத்தனை கிரகங்களும் 7ஆம் வீட்டுக்கு பார்வை கொடுக்கும்போது வாவ் செம்ம டைம் பீரியட். சான்ஸே இல்லை. எந்த ராசி எந்த நட்சத்திரமாக இருக்குது கடகத்தில், சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கிடைக்க போகுது. நியூ பிகினிங் ஒன்று, பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. பண வரவில் இருந்த பிரச்சனை சரியாக போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆளுமை பன்மை அதிகரிக்குது. இந்த வயது ஒத்தவர்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு கிடைக்குது. 7ஆம் இடத்துக்கு டைரெக்டாக இத்தனை கிரகங்கள் பார்க்கறது அப்படின்றதே நல்ல திருமண பலத்தை கொடுக்குது. கண்டிப்பாக திருமணத்துக்கான ஓகம் 100 விழுக்காடு உண்டு. நல்லா இருக்கு. பண ரீதியாக இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போகுது. ஒரு அங்கீகாரம், ஒரு அடையாளம், கொஞ்சம் கர்வம் தலைக்கேறாமல் பார்த்துக்கோங்க அந்த வயசு ஒத்தவங்களுக்கு. சரியா? ஓகே. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய கடகராசிகளுக்கு எஸ்பெஷலி பெண்களுக்கு முட்டி வலி வயிறு பிரச்சனை கண்டிப்பாக வந்துச்சு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். திடீர்னு ஒரு யூரினல் இன்ஃபெக்ஷன் வருது, டாக்டர்கிட்ட போயிட்டு வர்ற மாதிரியான சில சினாரியோக்கள் உருவாகும். 50 வயசில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் மெனோபஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தயவு செஞ்சு உங்கள் லேடி மருத்துவரை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வர்றது அப்படின்றது பெட்டர். ஏன்னா சூரியன் இருக்கும்போது நல்ல மருத்துவம் வேறு கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் தள்ளி போடாமல் அந்த வேலையை பார்க்குறது நல்லது. கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கால் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கடகத்திற்கு இந்த தடவை டிஃபால்ட்டாக இருக்கும் இந்த வயது ஒத்தவர்களுக்கு. மற்றபடி பணிச்சுமை ஒன்றும் பெருசாக இருக்க போகிறதில்ல. நிறையா பிளானிங் பண்ணுவீங்க, நிறைய திட்டமிடல் பண்ணுவீங்க. இந்த தடவை புதனுடைய குருவோட சேர்ந்த அமைப்பு கஜலட்சுமி யோகத்தை உருவாக்கினால பணம் வர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்றது மட்டும்தான் இந்த மாதம் ஃபுல்லாக எண்ணமாக இருக்குமே தவிர கடகத்துக்கு பெருசாக இல்லை. ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், பேசிகிட்டே இருக்கிறத விட்டு செயலில் இறங்கிடுங்க. ஏற்கனவே கூட்டாளி சேர்ந்தால் நம்ம என்ன வாங்கியிருக்கோம் 2.5 வருஷமாக பார்த்தாச்சு. திரும்பியுமே வேணுமான்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் கடகத்துக்கு. இந்த வயது ஒருத்தவர்களுக்கு நல்ல ஆரோக்கிய மேன்மை கிடைக்க போகிறது. அலைச்சிலேருந்து நிவர்த்தி கிடைக்க போகுது. இந்த 2ஆம் இடத்துல கேது இருக்குன்றது வீட்டில் இருக்கவங்க யாராவது உங்களை போட்டு மண்டை குடைச்சல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை பற்றி பெருசாக கவலைப்படாமல் விட்டுட்டு போயிட்டே இருங்க. ஆமாம், அப்புறம் அதுவே பழகிடும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரைக்கும் 2ஆம் இடத்துக்கு கேது தான், வேறு வழி இல்லை. அது இப்போ சூரியன் நகர்ச்சி ஆகி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது ஒன்றும் பெருசாக கேது தனியாக இருக்கும்போது ஒன்றும் பண்ண மாட்டார். யாருடைய வந்தால் என் இடத்த என்ன நீ வந்துட்ட அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவர் புசு புசும்பார். அது ராசிநாதன்றதால் பாருங்கள் 2ஆம் வீட்டு அதிபதி வரும்போது 2ஆம் வீடு தான் குடும்பஸ்தானம். அப்போ குடும்பத்தில் வந்து கேது உட்காரும் போது தேவையில்லாமல் குடும்பத்தை விட்டு தனியாக இருக்கிறது இல்லை, நம்ம எங்கேயா ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரியான சில நிகழ்வுகளை கேது நிகழ்த்தி கொடுப்பார். ஸோ அதனால் இது மட்டும் இந்த தடவை இல்லை, ரொம்ப அப்படியே குடும்பத்துக்காக சாமியை வேரோட பிடுங்கிறது, ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வருது, குளத்துக்கு போயிட்டு வருது, நமஸ்காரம் பண்ணுறது எல்லாம் கடகராசிக்காரர்கள். கடகத்தில் ராசியில் கடகத்தில் ஒரு பிளான்றதாலும் இந்த தடவை இதுதான் நடக்க போகுது. அதனால் நிறைய ஆன்மீக வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய அலைச்சல்களும் அல்லல்களும் தீரக்கூடிய அமைதி பிறக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு முன்னுக்கு வரக்கூடிய வழிபாடாக இருக்குது. நிறைய முருகப்பெருமான் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, அவர் தான் குரு அப்படின்ற கேரக்டரை இண்டிகேட் பண்ணுறவர் திருச்செந்தூர் முருகன் தான். திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு, சிவன் வழிபாடு, இதெல்லாம் சிந்தை நிறைவிக்கக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய காத்திருக்கிறது. ஓகே, இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? கடகராசிக்காரங்க இந்த தடவை நிறைய மயில் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். நிறைய மயில் பார்க்குறது, மயில் தோகை விரிக்கிற மாதிரியான விஷயங்கள் பார்க்குறது, மயிலோட கனெக்ட் ஆகுது, இந்த பல வண்ண கலர் மயில் கலரில் ஏதாவது ட்ரெஸ்ஸு பார்க்குறது, யாராவது கொண்டு வந்து கொடுக்குறது, இதெல்லாம் இந்த தடவை கடகராசிக்காரர்கள் கையில் கிடைக்க போது. இல்லாமல் ஆகாய தத்துவம், சனியின் காரகத்துவம் இந்த மயில் பார்த்தல. அப்போ என்ன, வேலையில் இருந்த பழு எல்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்கான பாதை தெளிவு கிடைக்க போகிறது என்பதை சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த மயில் பார்த்தல் என்ற நிகழ்வு நடக்கும். சூப்பராக இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு.